வெற்றிவேல் முருகரப்பாவுக்கு அரோகரா. நம்ம ஊரில் மாசி திருவிழா ஆரம்பிச்சிருச்சுங்க. மாசி திருவிழா வந்து 10 நாள் நடக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நடக்குங்க. ஊரே ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். 10 நாளும் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி வந்து முதல் நாள் கொடிக்கம்பம் ஏற்றி முருகரப்பாவுக்கு அபிஷேகம் எல்லாமே பண்ணி நல்லபடியாக முடிஞ்சுது முதல் நாள் திருவிழா. இன்றைக்கி நைட்டு வந்து பாட்டு கச்சேரின்னு நினைக்கிறேன். 9 நாள் 10 நாளும் 10 ஃபங்க்ஷன் நடக்கும். ஒவ்வொரு நாளும் முடிஞ்சால் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து அனுப்ப ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து 9ஆம் திருவிழா 10ஆம் திருவிழாக்கு தான் எங்கள் ஊருக்கு போவேன். இப்போதைக்கு நான் திருநெல்வேலியில் தான் இருக்கேன். எங்கள் ஊர் வந்து தென்காசிங்க. நான் பிறந்து வளர்ந்த ஊர். இப்போ இருக்கிற ஊர் திருநெல்வேலி. சரியா, அதனால் நான் 9ஆம் திருவிழா 10ஆம் திருவிழாக்கு தான் போவேன். இதுதான் எங்கள் ஊர் முருகரப்பா. எவ்வளோ அழகாக இருக்கார் பார்த்தீங்களா. அவரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். நான்லாம் ஒரு ஆளுங்க, நான் அப்படியே அவரை போய் சொல்கிற அளவுக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிடுவேன். சரி, ஓகேங்க. இன்றைக்கி நல்லபடியாக அபிஷேகம் எல்லாமே முடிஞ்சுது. 9ஆம் திருவிழா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். 10 அதை விட ஸ்பெஷலாக இருக்குங்க. நிறைய கலை நிகழ்ச்சி, நிறைய பாட்டு போட்டி எல்லாம் வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர். இந்த கோயிலில் தாங்க எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கல்யாணங்க தான் நடந்துச்சு. எங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஊரில் மேக்ஸிமம் எல்லார் வீட்டு கல்யாணமும் இங்கே நடந்திருக்கு. ஸோ அதனால் எங்கள் முருகரப்போட ஆசீர்வாதத்தை எல்லாருமே வாங்கிக்கோங்க. என்றைக்குமே வாழ்க்கை எல்லாருக்குமே சிறக்கணும்னு சொல்லி நானும் என் முருகரப்பாட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. என்ன வரம் கேட்டாலும் அதை அள்ளி அள்ளி தரவர் தான் நம்ம முருகரப்பா. வேறு ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. அவருக்கு வார்த்தைகள் எங்கெங்கே இருக்குது. அவரை பற்றி சொல்கிறதுக்கு எவ்வளோ வார்த்தைகள் சொன்னாலும் எப்படி சொன்னாலும் பத்தாது. பார்த்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். நான் முடிஞ்சால் வந்து ஒவ்வொரு நாளும் என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு கேப்சர் பண்ணி உங்களுக்கு அனுப்ப ட்ரை பண்ணுறேன். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. இவங்க தான் உற்சவர்னு சொல்லுவாங்கள்ல. ஊர் ஃபுல்லாக சுற்றி வருவாங்க. பிள்ளையாரப்பா விநாயகரப்பா 2 பேருமே. விநாயகரப்பா கோயில் பின்னாடி, இந்த முருகரப்பா கோயிலுக்கு பின்னாடி இருக்குங்க. அதுவும் ரொம்ப பெருசாக இருக்கும். அதையும் ஒரு நாள் முடிஞ்சால் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். இதாங்க எங்கள் முருகரப்பா. பார்த்து நல்லா வேண்டிக்கோங்க.